ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட்டை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே சமயம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஓகே, இன்றைக்கி மார்னிங் ட்ரேடை நீங்கள் பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு, சரிங்களா? பட் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மார்க்கெட்டில் பையிங் ப்ரெஷர் மார்னிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் காலையிலே குரூப்பில் நான் சொல்லியிருந்தேன், சரிங்களா? அதுபோலவே நல்லா மார்க்கெட் ஃபாலான மார்க்கெட், சரிங்களா? அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைல்டு, அதாவது நிஃப்டி 50யும் நெக்ஸ்ட் 50யும், சரிங்களா, பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு வந்த மாதிரி வந்துருச்சு. இது ரீசன் என்ன அப்படிங்கிறத தான் என்டையராக நான் ஷோ பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. அதாவது நிஃப்டியும் நெக்ஸ்ட் 50யும் பாசிட்டிவாக இருந்தால் நீங்கள் பை சைட் ட்ரை பண்ணுங்கள். இது ரெண்டும் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா செல் சைட் ட்ரை பண்ணுங்கள். இது ஒன்று அகெயின்ஸ்டாக ட்ராவல் ஆகிட்டு நெஃப்டி நெகட்டிவ்லும் நெக்ஸ்ட் 50 பாசிட்டிவ்லும் ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதை உங்களோட ப்ராக்டிஸில் ஆட் பண்ணி நல்லா ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணோம்னா 950கே நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிடணும். மார்க்கெட் பாசிட்டிவில் ஓப்பன் ஆக போகுதா, நெகட்டிவில் ஓப்பன் ஆக போகுதா? ஏன்னா அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்து ஸ்டாக் இமீடியட்டாக செலக்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் ஆகிருங்க, சரிங்களா? மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் நெஃப்டி டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற சைன் நல்லா ஷோ ஆயிடுச்சு, சரிங்களா? இன்னும் ஃபால் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட் வரச்ச, சரிங்களா? இங்கே வந்தாலும் உங்களுக்கு மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு தான் இருக்கும், ஏன்னா சப்போர்ட் லெவலில் இருந்தாலுமே. இப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம ஸ்கேல்பிங் பண்ணோம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, மார்க்கெட் எப்படி இருக்குங்கிற ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் FIIDயோட டேட்டாஸை பார்க்கணும். இதில் எஃப்ஐஏ அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட்டில் தொடர்ந்து பை பண்ணால் தான் அந்த ஸ்டாக் மேலே போகும். நிறையா செல் பண்ணால் என்ன ஆகும்னா கீழே இறங்கும். அப்போது ஒருத்தர் பை பண்ணியிருக்கிறாங்க, டொமஸ்டிக்கில் இருக்கிறவங்க, வெளிநாட்டிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, செல் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கேயே கொலாப்ஸ் ஆயிரும் மார்க்கெட், சரிங்களா? இரண்டாவது விஷயம் குளோபல் மார்க்கெட். இதை நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டியோட சார்ட், அதாவது யூஎஸ் மார்க்கெட், யூரோப்பியன் மார்க்கெட், ஏஷியன் மார்க்கெட்டில் இந்த கிஃப்ட் நிஃப்டியோட சார்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இது எப்படி மூவ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மார்க்கெட்டு மூவ் ஆகும். நம்ம 5 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம் போடுறேன், நீங்கள் இதையுமே செக் பண்ணுங்கள். ரொம்ப சிமிலராக தான் இருக்கும், ரெண்டுக்குமே பெரிய லெவலில் டிஃப்ரெண்ட்லாம் இருக்காது. இதனுடைய சார்ட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து, சரிங்களா, இந்த ரெட் கேண்டல்லேருந்து நீங்கள் பாருங்கள். ஸோ அடுத்து இந்த லெவலெல்லாம் செக் பண்ணுங்கள், சிமிலராக இருக்கும் இந்த லெவல் எல்லாமே. அதனால தான் கிஃப்ட் நிஃப்டியோட சார்ட்டை செப்பரேட்டாக பார்க்கணும். முடித்த உடனே என்ன பண்ணுங்கன்னா, மார்க்கெட் டேட்டா இந்த இடத்துக்கு வந்தோடனே ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை கிளிக் பண்ணுங்கள். இல்லை எத்தனை கம்பெனி அட்வான்ஸில் இருக்குது, எத்தனை கம்பெனி டிக்ளைனில் இருக்குது, அப்படி பாசிட்டிவில் இருந்தாலும் எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது. அதேமாதிரி நெகட்டிவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே பர்சன்டேஜில், அதாவது 0.1, அதாவது 1.68 அப்படின்னு ஓப்பன் ஆகிடுச்சு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருக்கிறாங்கங்கும்போது நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணணும். இப்போது குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவ்லேருந்து FIID அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி கிஃப்ட் நிஃப்டி அப்ட்ரெண்ட்லேருந்து ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் இதில் ஒரு 35 கம்பெனிக்கிட்ட பாசிட்டிவில் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் 9/8க்கு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை செக் பண்ணணும். பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆகும், நீங்கள் பை சைட் ஸ்டாக் எடுத்துடலாம். இந்த மாதிரி மார்க்கெட் கொலாப்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மார்னிங் ட்ரேடில் கவனமாக டைம் எடுத்துக்கணும், சரிங்களா? அதனால தான் நான் எப்போவுமே சொல்லியிருப்பேன், ஸ்கேல்பிங் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் அடிக்கடி. ஏன் அப்படின்னா சின்ன ப்ராஃபிட், நல்ல பிரேக் அவுட் இருக்கும். ஏன்னா நம்ம நிறையா ஸ்டாக் செலக்ட் பண்ணி வச்சுருப்போம். சின்னதாக ஒரு பிரேக் அவுட்டில் இமீடியட் ப்ராஃபிட்டை மேக் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் வெயிட் பண்ணி நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதனால் நெஃப்டியில் கரெக்டாக ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். குளோபல் மார்க்கெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தாண்டி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே நெகட்டிவில் இருக்குது. குளோபல் மார்க்கெட் நெகட்டிவில் இருக்குது. FIID அதிகமாக செல் பண்ணி கிஃப்ட் நிஃப்டி டவுன் ட்ரெண்ட்லேருந்து ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் இந்த டிக்ளைனில் ஒரு 35 கம்பெனி டவுன் ட்ரெண்டில் போகுது அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செல் சைட் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி மார்க்கெட் சம்டைம்ஸ், சரிங்களா, இந்த மாதிரி அகெயின்ஸ்டாக ட்ராவல் ஆகிடுச்சுன்னா இருந்து வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைனா ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறையா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி பழகுனீங்க அப்படின்னா யூ வில் பிகம் எ குட் ட்ரேடர். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.